அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நமக்கு பிடித்தமான தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கான ஸ்தலங்கள், அங்க இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில பல புராண கதைகள் குறித்தும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது எல்லாருக்கும் கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுக்கக்கூடிய மகாவராகி அம்மன். பேரை கேட்கும் பொழுதே அந்த அம்மனுடைய ஆசிகள் இறங்குற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். மகாவராகி அம்மன் எதற்காக தஞ்சையில் தங்கினாங்க? அந்த அம்மனுக்கு எதற்காக இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகள் என்ன, இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க சார், சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் சார். அதுவும் தெய்வங்களை பற்றி பேசும்போது இன்னும் நலம் கூடுதலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இறைவனருள்ள ரொம்ப நல்லா இருக்கும் மேம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது நிகழ்ச்சியை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். சார், வராகி அம்மன் ஒரு வருடத்தை தானே எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி திடீர்னு இந்த அம்மனை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். அவள் ஏற்கனவே சக்தி சுரூபி தான். நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் அவளை பற்றி. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் வராகி தங்குற அளவுக்கு அவள் எல்லாருக்கும் ஆனவள் அப்படிங்கிறத அவள் கொஞ்ச காலமாகவே அவள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா. அதற்கு முக்கியமான காரணம் கேட்டதை கேட்ட மாதிரி அவளை வழிபடும் போது உடனே கிடைக்கிது. அதாவது வராகி வீட்டுக்குள்ளே வந்துட்டானாலே ஏதோ நல்லது நடக்க போகுதுப்பா அப்படிங்கிற அந்த சத்தியமான உண்மை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தஞ்சை மகாவராகியை பற்றி பேசுவோம் சார். ஏன்னா அவள் இன்றி ஓரணுவும் அசையாது இல்லையா? வராகியை பற்றி சொல்லுங்க, அந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லுங்க. குறிப்பாக எப்போவுமே நீங்கள் புராண கதைகள் சொல்லுவீங்க. இந்த அம்மனுக்கும் அந்த மாதிரி புராண கதைகள் இருக்கா? டெஃபினட்டாக. அதுக்கு முன்னாடி நம் தாய் மகாவராகியை பற்றி பேசுகிறதுக்கு இந்த அனுமதி கொடுத்த மகாவராகி அம்மனுக்கும் இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். முதல்ல மகாவராகி யார் அப்படின்னா, வாராகி அம்மனில் தசம வராகின்னு உண்டு. இதில் சாஸ்திரங்கள் படிக்கிறவங்களுக்கு, தந்திர சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, தாந்திரிகம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி ஆழ்ந்து தெரியும். அதுலேயே தசமரூபம்னு சொல்லக்கூடிய அந்த 10 வராகிலேயே ஒசத்தின்னு சொல்லக்கூடியது மகாவராகின்னு பேர். இதில் நவவராகின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதை விட்டுடலாம், நான் கான்ஃப்ளிக்ஸ்குள்ளே வரல. ஆனால் தசமரூபம்ங்கிறது வேதத்தில் உள்ளது. அப்போ முதல்ல வாராகி யார்? வாராகி யார் அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா சண்டன் முண்டன்னு இருந்தாங்க. அந்த சண்டன் முண்டனுங்கிறவங்க தான் மாந்திரீகத்தை உருவாக்கியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சண்ட முண்ட விநாசினி அப்படின்னு வரும் இந்த மகாவராகிக்குள்ள. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு காளி வரா, அப்புறம் நீலி வரா, அப்புறம் சூழினி வரா, டாக்கினி வரா, எத்தனையோ பேர் வராங்க. அப்போது உடைக்க முடியலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவர்களுக்கு எதிராக இந்த சண்டனும் முண்டனும் மாந்திரிகத்தினால், மிகப்பெரிய கருப்பு மாந்திரிகத்தினால் மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்து வந்தார்கள் என்பது உண்மையே. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்வரூபிணியான இந்த மகாவராகி ஸ்வரூபம் அவளோட சேர்த்து தசமரூபமாக எடுத்து, சரிங்களா, அந்த தசம வராகிலேயே ஒசத்தின்னு நான் அடியேன்னு சொல்லக்கூடிய மகாவராகி ஸ்வரூபமாக அதை என்ன பண்ணுறான்னா, சண்டமுண்ட விநாசினி. அதிலேயே பார்த்தீங்கன்னா மகாவராகியோட மூல மந்திரம் நம்ம ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு அகத்தியர் சொல்லி, அகத்தியர் வாயிலாக கருவூரார் சித்தர் மூலமாக சொல்லித்தரப்பட்ட மந்திரமான அதில் இந்த வார்த்தை இருக்கும், ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி. பார்த்தீங்களா, சண்டமுண்ட விநாசினி. அப்போ காளியால் முடியாததை, சூழினியால் முடியாததை, டாக்கினியால் முடியாததை, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய தேவிகளால் முடியாததை மகாவராகி உடைக்கிறான். அவள் உடைக்கிறான்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவான விஷயத்தை உடைக்கிறான்றதை அந்த பிளாக் மேஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கள உருவாக்குனவங்கள காலி பண்ணுறான். அப்போது சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டமுண்ட விநாசினி, கெட்டதையே அழிப்பவளேன்னு எடுத்துக்கணும். சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி. பண்டிதஸ்ய மனோன்னா வேதம் படித்தவங்க ஒன்றும் இல்லை, சுவாமியை நினைக்கிறவங்க எல்லாமே பண்டிதர்ன்றாங்க.
அப்போ பண்டிதஸ்ய மனோன்மணி, நீங்கள் மனசார அம்பாளை வந்து அம்மா தாயே என் தாயே மகாவராகின்னு நீங்கள் போய் நின்றுட்டிங்கன்னா நீங்களும் பண்டிதரே. அப்போ அவள் அருளாலே அவள் தாள் வணங்கின்னு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் பண்டிதரே. பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே, உன்னை நான் வணங்குகிறேன். அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமும் அவள் தான். யார்? மகாலட்சுமி ஸ்வரூபமும் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமும் அவள் தான். அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி அப்படின்னா என்ன? 8 வகையான தரித்திரங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ 8 வகையான தரித்திரங்களை நாசப்படுத்திடுவா. என்ன தரித்திரங்களை நாசப்படுத்திடுவா புரிஞ்சுக்கணும். அப்போ அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி, நான் கேட்பதையும் தருபவளே நான் கேட்காததையும் தருபவளே. பல பேர் நினச்சிட்டே இருப்பீங்க, நான் வாராகியை கும்பிட்டேனே எனக்கு சூப்பராக கிடச்சிருத்தே, நான் ஆனால் கேட்டேனே எனக்கு கிடைக்கலையே. உங்களுக்கு எப்போ கொடுக்கணுமோ சத்தியமாக கொடுப்பா. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவள் கையில் ஏன் தெரியுமா கலப்பை வச்சுருப்பா? கலப்பை வந்து மேலாக எடுக்கிறது இல்லை, கலப்பை ஆழ உள்ள போய் ஊழ்வினை பயனை கூட எடுத்துருவா. அப்போ அழிச்சிட்டு கொடுக்குறா. ஆமாம். அப்படிங்கும்போது இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு இந்த மந்திரம் உண்டு. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ அந்த ஆதி காலங்களில் கெட்டவர்களுக்கு இவ ரொம்ப கெட்டவ. அதே மாதிரி ஒரு சாஸ்திரம் உண்டு, வாராகியை வழிபடுபவரை பகைக்காதே அப்படிம்பாங்க. அப்படின்னா இது நான் தமிழில் புரியணுன்றதுக்காக இந்த அந்த வேத மந்திரங்களில் இருக்கிறத தமிழில் சொல்கிறேன். அப்போது அதோட அர்த்தம் என்னென்னா, வாராகி எப்போ ஏற்பட்ட தெய்வம்னு சொல்லப்படுதுன்னா, வாராகி எப்படின்னா உங்கள்கிட்ட வந்துருவா. இன்றைக்கி சில பேர் என்னென்ன தெரியாமல் அந்த அம்பாளோட அந்த எனர்ஜி லெவலே புரியாமல் வாராகி கும்பிடக்கூடாது, வாராகி கும்பிட்டா வாராகி கண்ணை குத்திடுவா, மூக்கை குத்திடுவா, ஆனால் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளும் அடியேனும் வாராகி தாசனே, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது வாராகி வந்து நல்லவங்களுக்கு அவளை மாதிரி ஒரு தெய்வம் கிடையாது. அப்போ அதை அந்த வார்த்தை எதுக்காக சொன்னாங்க? வாராகியை வழிபடுபவரை பகைக்காதேன்னா வாராகியை கும்பிடுறவங்களை போய் சேட்டை செய்யாதேன்னு அர்த்தம். அப்படின்னா அவ்வளோ கோபக்காரியவ. எப்படி நம்பினவங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம். அம்பாளை நீங்கள் தொழுதா போதும். இந்த மூல மந்திரத்தை சொல்லிட்டு மகாவராகி, இது நான் அடியேன்னு சொல்ல மந்திரம் இல்லை, இது ராஜராஜ சோழன் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்த, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடிக்கே பெருமை தேடி தந்த நம்ம ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு நம்ம அகத்திய பெருமான் கொடுத்த, கரூரார் சித்தர் மூலமாக கொடுத்த இந்த அற்புதமான மந்திரத்தை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மகாவாராகிய மனசார நினச்சிட்டிங்கன்னா முன்கை நீட்டினால் தெய்வங்கள் முழங்கையை நீட்டுவாங்கன்ற மாதிரி கூடையே வந்துடுவா. வரும்பொழுது அப்போது அது எதிரிகளாக இருக்கலாம், துரோகிகளாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய பழிகளாக இருக்கலாம். சில பேருக்கு பொய் வழக்குகள் நிறைய வரும், இடத்துக்காக சண்டை போட்டுக்குவாங்க. ஆமாம். அப்போ தேவையில்லாமல் அவமானப்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அம்பாளை மனசார நினச்சி பண்ணும்போது கண்டிப்பாக அம்பாள் காப்பாற்றுவாள், ஜெயிக்கவும் வைப்பாள். வெற்றி தேவியாம் மகாவராகி. வாராகி அம்மன் கொஞ்சம் உக்கிரமானவ. நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணை குத்திடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வாராகி அம்மனை குழந்தை போல வீட்டுக்குள்ளே வரவே இருக்கிறாங்க. சில பேருக்கு ஒரு பயம் இருக்குது, வாராகி அம்மன் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா பயங்கரமான எனர்ஜி அவளுது, அது நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வம் தானா வாராகி? இது ஒரு அற்புதமான ஒரு கேள்விங்க. இது பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அடியேனும் வந்து மகாவராகி பீடம் வந்து நம்ம சாத்தூர் பக்கத்தில் கோயில்பட்டியில் ஒரு கோயில், அம்பாளே ஆசைப்பட்டனால அந்த கோயிலை கட்ட வச்சு அவளே அம்பாளே அங்கே அருள் பாலிச்சிட்ருக்கா கோயில்பட்டி நகரில். அப்படிங்கும்போது இது எதுக்காக நான் பணிவோட ரொம்ப பணிவோடு சொல்கிறேன்னா, வீட்டில் வச்சு வழிபடலாமா? சத்தியமாக வழிபடுங்க. ஏன் நான் சொல்கிறேன், நம்மளே இருக்கோம் அன்பர்களே, இதை பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்ககிட்டையும் நல்ல குணமும் இருக்கும், சாந்த குணமும் இருக்கும், கோப குணமும் இருக்கும். இதுக்காக உங்களை விட்டுட்டு போயிடலாமா? இல்லை உங்கள் குழந்தை வந்து நல்ல குணமாகவும் இருக்கும், கொஞ்சம் மூர்க்கத்தனமும் இருக்கும், சேட்டையும் இருக்கும், அதுக்காக குழந்தைய விட்டுற முடியுமா? அப்படி இல்லை. இதில் ஓவராலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், சாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாங்க, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாங்க, நான் தான் சாமின்னு சொல்கிறவங்க நோ. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை சுவாமியை விட்டு உங்களை நவுத்தணும்னு நினைக்கிறவங்கள கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, சுவாமி எப்பயுமே பக்தர்களை கெடுப்பது இல்லை. சுவாமி பேரை சொல்லி வேணால் சில பேர் ஏமாற்றுவாங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த அம்பாளை நீங்கள் வழிபடலாம், வீட்டில் வைத்து வழிபடலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, முறைகள்னு இருக்குது. இப்போ கார்த்தால வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, சாயரட்ச வழிபாடுன்னு இருக்குது, உக்ரஸ்வரூபினியாவும் மாற்றலாம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பாளை வந்து எப்பயுமே ஒரு சாந்த ஸ்வரூபினியா, இவளை அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினியா,
இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் வழிபடும் பொழுது, இப்போ அவர் ராஜராஜ சோழன் ஐயா வழிபட்டார். என்ன எதுக்காக வழிபட்டார்? போருக்கு போவார். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி போருக்கு போகும்போது நம்ம வாராகி அம்மனுக்கு பலி கொடுத்துட்டு தான் போவார். அப்போ அம்பாளை எப்படி வழிபட்டார்னா, அவர் போய் ஜெயிச்சே ஆகணும்னு வழிபட்டார். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த தெய்வம் அவர் கூடயே போகுமா. அந்த வாராகி அம்மனோட வாளை வச்சு தான் அவர் போவாராம். அவர் சொல்லும் போதே மகாவாராகி அப்படின்னு சொல்லி தான் போவாராம். அப்போது அந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம்னா, அந்த உங்கள் கூட அப்படி ஒரு உணர்வோடு வருவாளே ஒழிஞ்சு உங்களை எதுவுமே செய்ய மாட்டா. இதுக்காக நான் நேமானுஷ்டானத்தோடு இருக்கணுமே, நான் அப்படி இருக்கணுமே இப்படி இருக்கணுமே அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஜென்ரலாகவே எடுத்துக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே. நம்ம சுவாமியே கும்பிடுறோம். அது உங்கள் இதில் ரூமில் வச்சு கும்பிட்டாலும் சரி, ஷெல்ஃபில் வச்சு கும்பிட்டாலும் சரி, பயபக்தியாக கும்பிடுறோம்லங்க, அது போதுங்க சுவாமிக்கு. நீங்கள் இதை தான் வைக்கணும், சுவாமிக்கு நீங்கள் இழந்த பழம் தான் வைக்கணும், மாதுளம்பழம், அதெல்லாம் சாமி பார்க்கலங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட சரணாகதி பக்தியை தான் அம்பாள் ரசிப்பாளே ஒழிஞ்சு, நீங்கள் என்ன வைக்கிறீங்க, நீங்கள் தங்கத்தினால போடுறீங்களா இல்லை நீங்கள் சாதாரண மலர்களால் கும்பிட்றீங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டா. உங்களுடைய தூய பக்தியோட உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு தாராளமாக சொல்கிறேன், அடியேனோட வார்த்தையை நம்புங்கள். வாராகியை கும்பிடலாம். வாராகியை கும்பிடக்கூடிய காலத்தில் தான் நம்ம கலியுகத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம ராம காலத்தில் வாழலை. அப்படிங்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் போட்டி பொறாமையோடு தான் வாழ்கிறோம். ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் செய்யும் போதே 10 விஷயங்கள் வந்து கார் வாங்கிட்டியா அப்படின்னு சொன்னாங்கன்னாலே நமக்கு என்ன நடக்கும்னு உங்கள்கிட்டயே அந்த ஆன்சர் விட்டுறேன். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாத திருஷ்டிகளாக இருக்கலாம், நமக்கு தெரியாத பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒருத்தட்டி போய் ஃபைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ ஏன் அந்த மகாவராகியை ஸ்பெஷலைஸ்டாக சொல்கிறோம்? போர் தெய்வம்ங்கிறதுனால இந்த ஸ்பெஷாலிட்டி அவளுக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது. நீங்கள் மகாவராகியை வழிபட்டுட்டாலே இந்த நவவராகியோட தன்மையும் வந்துடும். எல்லா வாராகியும் வழிபட்ட பலன் கிடைச்சிரும். இதைத்தான் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ராஜராஜ சோழன் ஐயா என்ன பண்ணாருன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், நல்ல அறிஞர்களை கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அகத்தியர் சொல்லி அவரால் முடியலைன்னு சொல்லி அவர் சொன்ன குரு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கருவூரார் சித்தரே. அப்போ ஃபஸ்ட்டு பீடமே அவர் எங்கே கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவராகியை தான் பிரதிஷ்டையே பண்ணுறார். அப்போ அந்த மகாவராகி வந்து அம்பாளோட துணையினால் கடகடன்னு ஆவுடையார் சந்நிதி பாருங்கள், பெருவுடையார் சந்நிதி இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய புகழ் கொடுக்குது. அந்த அளவுக்கு உங்களை புகழ் உச்சத்தை கொடுக்கும். சில பேர் அஞ்ஞானத்தினால், நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கே போனால் ராசி இல்லை, இங்கே போனால் அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தப்பான மனசோட தப்பான செய்கைகளோட சாமியை கும்பிட்டுப்பிட்டு கெட்டதாக பண்ணால் இது வாராகி மட்டும் இல்லை, பிள்ளையாருக்கும் கோபம் வந்து அடிச்சு விடுவார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சுவாமியை கும்பிட்டுட்டு நல்லதை செய்யணும், நல்லதை சொல்லணும், கூட இருக்கவங்களை கெடுக்கக்கூடாது, இதை பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை செய்யணும். அப்படி செஞ்சால் சத்தியமாக சொல்கிறேன், வாழையடி வாழையாக பல தலைமுறைகளாக நீங்கள் நீடூடி செல்வ கடாட்சத்தோட பிரம்மாண்டமாக வாழணும். நல்லா புரிஞ்சுக்கணும், பிரம்மாண்டமாக வாழணும் அப்படின்னா மகாவராகி வழிபாடை செய்யுங்கள். மிகப்பெரிய வெற்றி தருவாள் மகாவராகி. அற்புதமாக சொல்றீங்க சார். ஏன்னா ஒரு போர் குணம் கொண்டவள், போரில் அவள் தான் முன்னாடி தளபதி அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறவ நம்மளுடைய எதிரியும் துவம்சம் செய்வாள் அப்படிங்கிறத அற்புதமாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. எத்தனையோ வராகி அம்மன் கோயில் இருக்கும்போது ஏன் தஞ்சையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவராகி அம்மனை வழிபடணும்? ஏன் தஞ்சாவூர் மகாவராகியை வழிபடணும் அப்படின்றத விட மகாவராகி அம்மனை ஏன் வழிபடணும் அப்படின்னா, எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதுங்க. வி டோன்ட் வாண்ட் டு ரிசர்ச் டூ மச். அப்போ அவரோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்கள். ராஜராஜ சோழன் ஐயாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அவரோட மகனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். கங்கை கொண்டான், புரிஞ்சுக்கணும், கங்கையவே போய் அந்த லெவலில் வாழ்ந்தவங்க. அப்போ அவங்கெல்லாம் கோனாக இருந்தவங்க, கோன்னா ராஜாக்களாக வாழ்ந்தவங்க. அப்போ நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது, அவரோட மரணத்தில் இப்படி இருக்கே, அவரோட பையனோட இதில் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி இருக்கும், 100 நல்ல விஷயம் இருக்கும், 4 கெட்ட விஷயம் இருக்கும். நம்ம என்ன பார்க்கணுன்னா அந்த 100 நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கணும். 4 கெட்ட விஷயங்கிறது பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். அப்போ அந்த நெகட்டிவையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மகாவராகியோட தன்மையை பண்ணால் நீங்கள் இதுக்காக நீங்கள் அஸ்வாரூட வராகியை கும்பிட வேண்டாம், இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு வராக ஊமத்த வராகியை கும்பிட வேண்டாம், உக்ரவராகியை கும்பிட வேண்டாம். மகாவராகியை வழிபட்டு இந்த மூலமந்திரத்தை ஜபம் செய்து நீங்கள் வழிபட்டால் கர்மயோகத்தை அறிய வைப்பாள் மகாவராகி. நம்மளாம் கர்மயோகிஸ். கர்மயோகினா என்ன?
பிறப்பு எதுக்கு எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பலன் இல்லையா? கர்மயோகின்னா நம்ம செய்த பாவங்களை அனுபவிப்பதற்காகவும் நம் கடமைகளை செய்யக்கூடிய யோகத்தை ஃபாலோ பண்றவங்க தான் கர்மயோகம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாச யோகம்ன்றது என்ன? எனக்கு குடும்பம் வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இதெல்லாம் செட் ஆகாது, பொருந்தாது. நான் போராடுவேன், இந்த வாழ்க்கையில நான் போராடுவேன், அந்த தெய்வத்தை வணங்குவேன், வணங்கி நான் ஜெயிப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு கொடுப்பேன், என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பேன், என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குவேன், என் பிள்ளைங்களை தலைமுறை தாண்டி நான் வாழ வைக்கணும், இது என் கடமை அப்படின்னு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் யார் ஒருத்தர் நினைக்கிறீர்களோ நீங்களும் கர்மயோகியே. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவராகி. அப்போது இந்த சக்தி ஸ்வரூபத்தில் சில பேர் ரொம்ப லோவாக பேசுவாங்க, புரிஞ்சுக்கணும். இந்த தந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு வாராகி யாருன்னு தெரியும். சில பேர் உங்களை ரொம்ப டிமாரலைஸ் பண்ணுவாங்க. ஏங்க அவங்க வந்து இவங்க தாங்க, அவங்க வந்து சப்த கண்ணியில் ஒரு கண்ணி தாங்கம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எந்த தேவியாலையுமே அந்த மாந்திரீக கட்டத்தை உடைக்க முடியாமல் அந்த மாந்திரீகத்தை உருவாக்குன சண்டனையும் முண்டனையும் அழித்த ஒரு மிகப்பெரிய சக்தி தான் வாராகி. அப்போது இதுதான் விஷயம். அதனால தான் ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் அகத்தியர் ஐயாவோட நம்ம பெரிய ஆளா, இல்லை கரூரார் சித்தரோட நம்மலாம் பெரிய ஆளுகளா? இல்லை. ஏன் ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா, இன்றும் என்றும் காலம் இருக்கும் வரை, தமிழர்கள் இருக்கும் வரை பேசப்படுவார் அல்லவா ராஜராஜ சோழன். அதுபோல உங்கள் குடியும் உங்கள் குடும்பமும் வந்து வாழையடி வாழையாக உங்களை பற்றி பேச வைப்பாள் மகாவாராகி. இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு வாராகியை கும்பிட தேவையில்லை, இதுக்காக இந்த பூஜையை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த பூஜையை வழிபடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மொத்தத்தில் செழிப்பத்தை கொடுப்பா, செல்வ செழிப்பை கொடுப்பா. கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகள் துரோகிகள் இவங்கெல்லாம் ஏதாவது சேட்டை பண்ணால் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் எப்படி புரிய வைக்கணுமோ அதை புரிய வச்சு அவள் பார்த்துப்பா, அம்பாள் பார்த்துப்பா. இதுக்காக நீங்கள் போய் அவங்கள போய் நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. இவன் பார்த்தியா என்ன பண்ணுறான் பார்த்தியா, அவன் பார்த்தியா, அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அம்பாளுக்கு தெரியும், அம்மா தாயே நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு சுவாமியை தொழுதுட்டு உங்கள் கடமைகளை செய்யணும். இந்த சுவாமியெல்லாம் கும்பிட்டுவிட்டு அடுத்தவங்களுக்கு கெட்டது நினச்சிங்கன்னா பழிக்காது. அதே மாதிரி இந்த சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கர்மாவை செய்யணும். கர்மாவை செய்யணும்னா படிக்கிற குழந்தைங்க படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணணும். பண்ணும்போது மித்த விஷயங்களை ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய இது அந்த பிளெஸ்ஸிங்குள்ள பாட்டை வந்து மகாவராகி உங்களை பார்த்துப்பா. மித்த விஷயங்கள் மேற்படி விஷயங்கள்லாம் அம்பாள் பார்த்துப்பா, உங்களை ஜெயிக்க வைப்பா. பேரும் புகழையும் அவளே கொடுத்துருவா, உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வளமையாக்கிடுவா. கடைசியாக நீங்கள் என்ன சொல்லிடணும், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவளோட கருணைன்னு என்னைக்கு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் சூப்பராக இருப்பீங்க. என்னைக்கு நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ என்ன பண்ணுவா, நான் தானே எல்லாம் பண்ணேன், இந்த குழந்தை என்னடா அண்ணன் அவனை போய் பெருசாக நினச்சிக்கிறாளே நினச்சிருவா. இல்லை, நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் அடிக்கடி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் அப்படிங்கிற அகந்தை இல்லாமல் தெய்வத்தை நாம் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம். அப்படி அடைஞ்சிட்டோன்னா அவள் பார்த்துக்குவா, அவ்வளோதான். வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு வந்து மோட்சம் முக்தி அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கும், இல்லை அப்படி கிடைக்கிறவங்க தான் வாராகியை வழிபட முடியும்ன்ற ஒரு கருத்தும் இருக்கே, இது உண்மைதான்? சத்தியங்க. ஏன்னா குண்டலி புறவாசினி அப்படின்னா குண்டலி சக்தியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களால் மட்டுமே மோட்சத்தை நோக்கி வாழக்கூடியவர். அதுக்காக மோட்சத்துக்கு போகிறவங்கெல்லாம் வந்து பேண்ட்டு சட்டை போடாமல் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி காரில் போகாமல் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், செழிப்பமாக வாழுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மகாவராகியை கும்பிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனை வராது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தெரியும், ஆனால் ஒன்ஸ் அம்பாள் அப்படி உங்களை இறுக்கி பிடிச்சிட்டிங்க, அம்பாள் உங்கள் மேலே பாசத்தை காட்டிட்டானா எங்கேருந்து நீங்கள் எப்படி ஒரு பெருசானீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் அவ்வளோ பெருசாகிட்டோம் அப்படின்னு நினைக்க வைப்பா. அப்படிங்கும் போது மோட்சத்தையும் கொடுப்பாள். மோட்சங்கிறது என்ன ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்மிக் பேக்கேஜ்னால் என்ன, நம்ம செய்த கர்மாக்களை, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், கலப்பையை கையில் வச்சுருப்பா. ஏன், அந்த ஊழ்வினை பயனை அவள் வெட்டி எடுத்துருவா. அப்போ கொஞ்சம் வலிக்குங்க. நம்ம ஒன்றுமே வலிக்கக்கூடாது, எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. கட்டியாகவே ஒரு உடம்புல கட்டியாக இருந்துட்டுருக்கு, மருந்து போட்டால் வலிக்கும். அதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மருந்து வச்சா வலிக்க தான் செய்யும். அப்போ அந்த ஊழ்வினை பயனையும் சரி பண்ணி உங்களை நீடூடி வாழ வைப்பா, சௌக்கியமாக வாழ வைப்பாங்கிறதுல நம்ம மறக்கவே கூடாது. மோட்சம் கிடைக்குமா, சத்தியமாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரணாகதி தத்துவத்துக்கு போயிடணும். சரணாகதி தத்துவத்தோடு போகும்பொழுது இந்த கர்மிக் பேக்கேஜெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய குழந்தைகள் பரம்பரைக்கு ஒரு பெரிய நல்ல பேரை கொடுத்துட்டு நீங்களும் செழிப்பமாக இருப்பீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது.
வாழ்வாங்கு வாழணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் வழிபட வேண்டிய உத்தமமான தெய்வம் வாராகி அம்மன் அப்படிங்கிறது. மகாவராகி. மகாவாராகி. அந்த வாராகிய வழிபட்டுட்டாக்க வாழ்க்கையில் அத்தனை செழிப்பும் கிடைக்குங்கிறத அற்புதமா நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நம் புதியுகம் நேயர்கள் சார்பாக நன்றிகள் சார். நன்றி. அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கு மற்றும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ போ.